மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும். மறுப்பது உளநோய் மருந்தென சாலும். மறுப்பது இனிநோய் வாராதிருக்க. மறுப்பது சாவை மருந்தெனலாமே. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. நாம் பல்வேறு முத்திரைகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை பேர் மாதங்கி முத்திரை. பெயரே ஒரு பெண்ணின் பெயராக இருக்குது இல்லையா? அதென்ன மாதங்கி முத்திரை அப்படின்னு பார்த்தோன்னா, புராணங்களில் இந்த மாதங்கி அப்படின்ற ஒரு பெண்ணை தெய்வமாகவும் அவங்க எல்லா கலைகளுக்கும் முதன்மையாகவும் போற்றப்படுறாங்க. இதன் மூலமாக நம்ம எப்படி உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மாதங்கி முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த முத்திரையும் 2 கைகளில் செய்யக்கூடிய முத்திரை. 2 கைகளையும் முதல்ல நம்ம நல்லா கோர்த்து பிடிச்சிக்கிறோம். 2 கைகளையும் முழுமையாக கோர்த்துக்கிறோம். கோர்த்து நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்கிறோம். ஒரே ஒரு விரல், அதாவது நம்முடைய 2 கைகள்லையும் இருக்க நடுவிரலை மட்டும் நீட்ட போகிறோம். மற்ற விரல்கள் கோர்த்து பிடிச்சிருக்கு. உள்ளங்கை நடுவில் காற்று இல்லாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். நடுவிரல், அந்த நீளமான விரல் இருக்கு இல்லையா, நடுவிரல், அந்த விரலை மட்டும் மேல் நோக்கி 2 விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டு இருக்க மாதிரி வச்சுருக்க போகிறோம். கை விரல்கள்லாம் கோர்த்து பிடிச்சிட்டு நடுவிரல் 2ம் ஒன்றை ஒன்று நல்லா தொட்டுட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். இந்த முத்திரை கட்டாயம் நெஞ்சு பகுதி கிட்ட வச்சு தான் செய்யணும். தாடை பகுதிக்கு அடியில் வச்சு செய்கிறதும் சரியான பலன் கொடுக்கும். நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இந்த முத்திரை நம்முடைய தாடை பகுதி, நம்முடைய தாடைக்கு நேர் கீழே இந்த மாதிரி வைத்து செய்யலாம். மீதி விரல்களெல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்க போகிறோம். இந்த முத்திரை 5 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வரை செய்யலாம். உட்கார்ந்த நிலையில் சேரில் உட்காந்திங்கன்னா கால் பாதம் 2ம் தரையில் ஊன்றி இருக்கணும். இந்த முத்திரையோட பயன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உடல் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முத்திரையோட பெயரே ஒரு பெண்ணின் பெயரை குறிப்பிடுது இல்லையா? அதாவது பூ பெய்தாத பெண்கள், பூ பெய்த ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கு முதல் முறை மாதவிடாய் வர்றது ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது. 15 வயது தாண்டிடுச்சு, 16 வயதும் தாண்டிடுச்சு. இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது இந்த மாதங்கி முத்திரையை அந்த இளம் பெண்களை நம்ம தொடர்ச்சியாக செய்துட்டு வர சொல்கிறதன் மூலமாக காலை 20 நிமிடம், இரவு 20 நிமிடம் வெறும் வயிற்றில் பூ பெய்தாத பெண்களுக்கு இந்த முத்திரை அருமையான தீர்வு. மற்ற ரொம்ப கடினமான வைத்திய முறைகள் செய்கிறத விட இந்த முத்திரை உடனடி பலனடி அளிக்கக்கூடியது. முத்திரையோட இன்னொரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடைகளில் ஏற்படுற இறுக்கம். தாடைகளில் ஏற்படுற இறுக்கம் உடனடியாக குறையும். தாடைகளில் ஏன் இறுக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, மனம் சார்ந்த இறுக்கம் இருக்கும்போது தாடை பகுதிகளில் ஒரு இறுக்கம் ஏற்படும். பர்டிகுலராக அந்த தாடை பகுதியில் இறுக்கம் ஏற்படும் போது நம்ம இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சு தாடைக்கு அடியில், தாடை தொடணும்னு அவசியம் இல்லை. இந்த முத்திரை தாடை தொடக்கூடாது. தாடை தொடாமல் தாடைக்கு கொஞ்சம் அடி பகுதியில் இந்த முத்திரை வச்சுக்கிறோம். இந்த பிரச்சனை நிறைய பேர், வயோதிகர், இளம் பெண்கள் எல்லாத்துக்குமே இருக்குது, தாடையில் இருக்க இறுக்கம். இப்போ பூ பெய்த லேட்டாகிற பெண்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். அடுத்து தாடை பகுதியில் இறுக்கம் ஏற்பட்டால் இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தாடை பகுதியில் இறுக்கம் ஏன் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோன்னா, அதாவது புறச்சூழல்களோட அவங்களால ஒத்திசைவாக போக முடியாது. மன இறுக்கம் அப்படின்றத விட அவங்களால வெளியே இருக்கவங்களோட இன்ட்ராகேட் பண்ண முடியாது, வெளியே இருக்கவங்களோட ஃப்ரீயாக பழக முடியாது. அவங்க ரொம்ப சிறப்பாக மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம், படிப்பில் முதன்மையாக இருக்கலாம். இருந்தாலும் புறச்சூழல்களோட அவங்களால கோஆர்டினேட் பண்ணி போக முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு இயல்பிலேயே இந்த தாடை அவங்க வச்சுருக்க பொசிஷனே ஒரு இறுக்கத்தோட, டைட்னஸோடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்க முடியாத அந்த இறுக்கத்தை சரி பண்ணுறதுக்கு, தாடையில் ஏற்படுற இறுக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதங்கி முத்திரை எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் 2 கைகளையும் கோர்த்து வச்சுட்டு நடுவிரல் 2ஐயும் மேல் நோக்கி ஒன்றை ஒன்று தொட்டுட்டு இந்த தாடை பகுதிக்கு கொஞ்சம் கீழே, தாடை தொடக்கூடாது, ஆனால் தாடை பகுதிக்கு கொஞ்சம் கீழே கழுத்து லேசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தாடை பகுதிக்கு கொஞ்சம் கீழே கை இந்த நிலையில் வச்சுக்கிறோம். இதுவும் 5 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வரை செய்யலாம். தாடையில் ஏற்படுற இறுக்கம் சரியாகிற வரை செய்யலாம். இறுக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற நிலையில் இருக்கவங்க இந்த இறுக்கம் சரியாகிற வரை இந்த முத்திரை கைகளில் வச்சுருக்கலாம். இது தாடை இறுக்கத்துக்கு அற்புதமாக பலனளிக்கக்கூடியது. இந்த மாதங்கி முத்திரையோட முக்கியமான இன்னொரு பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
நம்முடைய க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துறது, அதாவது உருவாக்கும் திறன். படிப்பில் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அவங்களால கம்ப்ளீட்டாக ஈடுபடவே முடியாது. சொந்தமாக ஒரு கட்டுரை எழுதுறனா கூட திணறல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான மனோபாவத்தில் இருக்கவங்க மற்றவங்ககிட்ட பழகும் தன்மையும் குறைவாக இருக்கும். இந்த மாதிரியான நிலையில் இருக்கவங்களுக்கு கவிதை எழுதும் திறன், கதையை புனையும் திறன். இப்போ ஒரு கதாசிரியர் இல்லை கவிதை புனைகிறவங்க, அவங்க யோசித்துட்ருக்காங்க, கதையின் கருவுக்காக யோசிக்கிறாங்க, இல்லாட்டினா அந்த எழுத்து வந்து எப்படி தொடக்கம் அப்படின்றத யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கவங்க இந்த மாதங்கி முத்திரையை தொடர்ச்சியாக காலை 20 நிமிடம் இரவு 20 நிமிடம் செய்கிறது மட்டும் இல்லாமல், அந்த கதையின் கருவோ இல்லை கவிதை புனைய முன்னாடியோ ஒரு 20 நிமிஷம் இந்த முத்திரை செய்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய படைப்பாற்றல் அதிகமாகும். உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த கவிதையோ கதையின் கருவோ எளிமையாக கிடைக்கும். இவ்வளோ அற்புதமான ஒரு முத்திரை இந்த மாதங்கி முத்திரை. வளர் இளம் பருவம், அதாவது டீனேஜர்ஸை இந்த முத்திரை வந்து ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் வரை செய்ய வைக்கிறதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது வெளி கவன சிதறல்கள் குறையும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களை கிரகிக்கும் திறன் அதிகமாகும். ஆராய்ந்து சிந்தித்து நல்ல விஷயங்களை முடிவெடுக்கிற திறமை அதிகப்படும். எல்லா கலைகளையும் எளிமையாக நம்மளை கற்றுக்க உதவுறதும், மேலும் முக்கியமாக பூ பெய்தாத பெண்களுக்கு பூ பெய்த வைக்கிற அருமையான மாதங்கி முத்திரை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இனி அடுத்து வர வாரத்தில் வேறு ஒரு முத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.